இப்போ செஞ்சு காமிக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான வெள்ளை பணியாரம். அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா வீட்டை அரைச்ச மாவு. பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, ஆனியன் 2 ஆனியன் சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் சீரகம், 2 மிளகு, இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, அதுக்கடுத்து கேரட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கடுத்து உப்பு, பணியாரம் செய்ய தேவையான எண்ணெய். லைட்டாக வெடிக்கட்டும். போட போகிறோம். நல்லா வெடிக்கிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ஏன்னா கரு விடக்கூடாது. இந்த மிளகு போட்டிருக்கோம். 2 சீரியும் துருவியும் போடலாம். போடுங்க. பாருங்க, நல்ல மாவில் பிளெண்ட் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். மறக்காமல் குழந்தைங்க செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.